ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ் கல்லுப்பு கலந்த நீரை இந்த திசையில் வைத்து பாருங்கள். பண கஷ்டம், வாஸ்து பிரச்சனை, நெகட்டிவ் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கல்லுப்பை வைத்து நம்ம ஏகப்பட்ட பரிகாரங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று பார்க்க போவது கல்லுப்பு கலந்த நீரை இந்த திசையில் வைக்கும் பொழுது அது உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்களே அதை உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னால் இருந்ததற்கும் இதை செய்த பிறகு அந்த வீட்டில் ஒரு அமைதியான சூழல், சந்தோஷம், நிம்மதி அனைத்துமே நிறைந்திருக்கும். வாஸ்து ரீதியான எந்த விதமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் அது நீங்கிவிடும். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார்ட்டுமே உங்களுக்கு பிடித்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீடு அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை இடங்களுக்கு சென்றாலும் நமது வீட்டில் அந்த இருந்தால்தான், நம்ம வீட்டுக்கு சேர்ந்தால்தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பேற்பட்ட வீடு ஒரு கோவிலாக இருந்தால்தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும். அந்த வீட்டில் தேவையில்லாத அந்த ஒரு அமானுஷ்யமோ அல்லது ஒரு கலை இழந்து காணப்படும். ஒரு சிலரது வீட்டுக்கெலாம் போனோம்னா இந்த வீடு நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே ஏதோ ஒன்று குறைவது போன்று தோன்றும். ஏதோ ஒரு தெய்வ சக்தி இல்லாதது போல தோணும். ஒரு கலை இல்லாதது போல தோன்றும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு வாஸ்து பிரச்சனைகள், சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனைகள் அல்லது அந்த கண் திருஷ்டியால் அல்லது அடுத்தவர்கள் செய்யும் அந்த ஒரு விதமான அந்த ஏவல், பில்லி, சூனியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களால் நம்ம வீடு அந்த மாதிரி மாறிவிடும். எவ்வளவோ லட்சக்கணக்கில் நம்ம வீடு கட்டி குடி போய் நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருந்தால் அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னே தெரியாது. அடிக்கடி ஆஸ்பத்திரி போவோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஒருவர் மாற்றி ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஒரு நிம்மதியற்ற சூழலில் நம்ம வீட்டில் இருப்பது அது நம்மளுக்கு ஒரு பெரிய கவலையாகவே மாறிவிடும். அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு சக்தி மிக்க பரிகாரம்தான் இந்த உப்பு நீர் பரிகாரம். இதற்கு கல்லுப்பு தேவைப்படும். இந்த கல்லுப்பை நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரில் கலக்கணும். இது என்று வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். நாள், கிழமை, நேரம் எதுவுமே கிடையாது. இந்த சுத்தமான ஒரு கிளாஸ் கண்ணாடி டம்ளரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கிளாஸை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிளாஸில் சுத்தமான தண்ணீரை 3/4 பாகத்திற்கு ஊற்றிவிட்டு ஒரு கைப்பிடி நீங்கள் கல்லுப்பை அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டுறணும். நன்றாக உங்கள் கடவுளை, இஷ்ட தெய்வத்தை, குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு நீங்கள் அந்த கிளாஸில் அந்த ஒரு கைப்பிடி உப்பை போட்டுட்டு அதை கலக்கலாம் தேவையில்லை. அப்படியே எடுத்துகிட்டு போய் தென்மேற்கு திசையில் ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருங்க. அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி தென்மேற்கு மூலையில் எங்கள் வீட்டில் செல்ஃப் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த செல்ஃபில் ஒரு மூலையில் கூட நீங்கள் வச்சிடலாம். அதில் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதை மூடி போட்டு மூடலாம் தேவை கிடையாது. சும்மா அப்படியே அந்த கிளாஸை அப்படியே வச்சுருங்க. சிந்தக்கூடாது, யாரும் தட்டி விட்டுறாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இந்த கிளாஸ் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் 2 வாரம் பாருங்கள். அந்த தண்ணீர் நிறம் மாறிவிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு அந்த நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு விரைவிலேயே அந்த நிறம் மாறிவிடும். அப்படி நிறம் மாறவில்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி நிறம் மாறிய உடனே நீங்கள் அந்த கிளாஸ் தண்ணீரை எடுத்து நீங்கள் கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அந்த கிளாஸை கழுவிட்டு இதே மாதிரி உப்பு கலந்து நீங்கள் அந்த சுத்தமான நீரை ஊற்றி அந்த இடத்துல வச்சுருங்க. இந்த நீர் எப்பொழுதுமே அந்த தென்மேற்கு திசையில் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகளோ அடுத்தவர்களால் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களோ நேராது. மேலும் உங்கள் வீட்டில் அந்த வாஸ்து ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்த உப்பு நீர் இந்த திசையில் வைக்கும் பொழுது அந்த குறைபாடு அனைத்தையுமே நீக்கிவிடும் அப்படின்றதும் ஒரு வாஸ்து நிபுணர்களால் சொல்லப்பட்ட ஒன்று.
மேலும் உங்கள் வீட்டில் நிம்மதியான தூக்கம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது, நம்ம வீட்டில் தூக்கம் அப்படின்றதே சில பேருக்கு வந்து இருக்காது. நைட்டு ஃபுல்லாக புரண்டு புரண்டு படுப்பாங்க, ஆனால் தூக்கமே வராது. ஆனால் நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே வந்தீர்களானால் நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த வியாபாரம் செய்வோம், என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு லாபமே வராது, அல்லது வருமானம் அப்படின்றதே இல்லாமல் இருக்கும். அந்த நம் வீட்டிற்கு பணம் வருவதற்குண்டான அந்த தடங்கல்களை கண்டிப்பாக இந்த உப்பு நீர் வந்து நீக்கும். உங்களுக்கு அந்த பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும், பணம் சேர ஆரம்பிக்கும், வருமானம் உயரும். தொழிலில் வந்து இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தால் அனைத்துமே வந்து கண்டிப்பாக நீங்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். செல்வ செழிப்பு அப்படின்றது உங்கள் வீட்டில் வந்து வர ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டே வரும் பொழுது, நிறம் மாறி அந்த இடத்துல இதை வந்து வைக்காதீர்கள். நிறம் மாறியவுடன் நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி சுத்தம் செய்துவிட்டு மறுபடியும் சுத்தமான நீரில் கல்லுப்பு கலந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சுருங்க. தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும், சவுத் வெஸ்ட் கார்னரில். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து அந்த ஒரு எந்த விதமான அந்த தீய சக்திகளோ, அடுத்தவர்களின் அந்த போட்டி பொறாமை, கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட கோளாறோ அல்லது வாஸ்து பிரச்சனையோ வந்து உங்கள் வீட்டில் இல்லாமல் அனைத்தும் வந்து சரியாகிவிடும். உங்களுக்கே வந்து உங்கள் வீடு முன்னாடி இருந்ததற்கும் இப்போது இந்த பரிகாரம் செய்த பின்னால் உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, அமைதியான சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அற்புதமான இந்த பரிகாரத்தை செய்து பலனடையுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.